ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வீட்டு முறைப்படி செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்குறோம். இதுலேயும் செஞ்சு போகலாம், நான் அளவு சொல்லலாம், நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கு தான் செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 150 காஞ்ச மிளகா, அரை கிலோ கருப்பு உளுந்து, 1/4 கிலோ கடலப்பருப்பு, 100 எள், 100 மல்லி, நல்லா பூண்டு ஒரு 100 பூண்டு போல் நல்லா கொஞ்சம் இடிச்சிட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுக்கணும். பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தான் அளவு செய்கிறதுக்கு. நீங்கள் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம், இல்லை ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம், பார்த்து செய்கிறா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்துடலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வச்சுருந்ததில் இப்போ கூட கேட்டிருக்காங்க 4 பேர், அவங்களுக்கு கொடுக்க தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது அப்படி ஒரு வீடியோவை போடலாம். நீங்கள் செய்கிறா இருந்தாலும் பார்த்து செஞ்சுக்குவீங்க, இல்லை வாங்குறவங்க வாங்கிக்குவீங்கன்னு தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள், வீட்டு முறைப்படி செஞ்சு கொடுத்துருக்கோம். நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, பிரியாணி மசாலா, சாம்பார் பொடி, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு மெசேஜை பார்த்துட்டு வேணுங்கிறவங்களுக்கு கேளுங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.